அது நானே அது நானே. இந்த குழம்பு வைக்கிறதும் நானே, பாத்திரம் கழுவுறதும் நானே, துணி துவைக்கிறதும் நானே, இந்த துணியை காய வைக்கிறதும் நானே. உங்க வீக்க சொன்னாங்க ஒழுங்கா பிடிச்சிட்டு வேலைக்கு போடின்னு. நான் கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். முடியல, எவ்வளோ வேலை செய்யறது, போட்டுறது, தொடைக்கிறது, பெருக்கிறது. சுச்சு சுச்சு சு. உங்களுக்கு இதே மாதிரி நான் எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நான் போய் காஞ்ச துணிலாம் எடுத்து மடிச்சு வைக்கிறேன். நல்ல வேலை, இந்த ஹோட்டலில் நமக்கு செஃப்பா வேலை கிடைச்சிருச்சு. ஒரு கலக்கு கலக்க வேண்டியதுதான். கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன், கோழியை தேய்ச்சி வளர்க்குவேன் பாரு. நம்மள நம்பி வேலை கொடுத்த சமானுக்கு வயிறு நிறைய நல்லா சமைச்சு தருவோம். பாவம் மனுஷன் தேஞ்சு போய் கடக்கடா. அப்படி என்னதான் முன்னாடி பார்த்துக்கிட்டாலும் அச்சு முழாத்தோல் அள்ளி போட்டுட்டுனே இதை எப்படியாவது நான் சமாளிக்கணுமே. ஒரு வழியே ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு சுட்டு தீப்போம். யாரு கண்டுக்கு போறா, யாருக்கும் தெரியாது. ஆஹா, என்ன மனம் கையான சமைய சாதம் கையறிகளும் பிரமா. யாரா நீ புதுசா வந்துட்டு பாக்குறாடு? என்னவென்று சொல்வதம்மா, வெள்ளம் பூனை இவ பேர் எல்லக சிலமுல்லை இல்லையம்மா. தட்டா என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்கா. சாரி காதலி. இந்த மலையில அவ கையை பிடிச்சி நடக்கிறது என்ன ஒரு இதமா இருக்கு. குட்டு 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 குட்டு. Every night in my dreams I see you, I feel you. இப்படிலாம் பாட்டு பண்ணேடி என் கூட ஆட்டமா ஆடு நேடி. உனக்கு நான் டைமண்ட் ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணேன் நேடி. ஏண்டி என்னை விட்டுட்டு போன? இப்ப கூட ஒன்றும் இல்லை, அவன் வாரின் மாப்பிள்ளலாம் இல்லை, கக்குஸ்லாம் கழுவிட்டு இருக்கான். ஒழுங்கா என் கூடயே வந்து சேர்ந்துருடி. அச்சோ, யாரும் இந்த குழந்தை ரோட்ல தனியா சுத்திட்டு இருக்கா. டேக்கண்ணா, இங்கடா போறா? இருடா, அங்கிள் வந்து உன்னை காப்பாத்துறேன். பாவம், யாரு பெத்த பிள்ளையோ தனியா சுத்திட்டு கிடக்குதே. நான் மட்டும் வரலன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகுறது? உங்க அப்பா அத்தா எங்கடா போனாங்க? நாம நீ தான் அந்த தெய்வ குழந்தை பெற்ற தெய்வமா, ஒழுங்கா வச்சு வீட்டுல பாத்துக்க மாட்டீங்களா? நான் வரவும் காப்பாத்தினேன். வேற யாருன்னா இந்த குழந்தைய கடத்திட்டு போயிட மாட்டாங்க. எப்படியும் அந்த குழந்தைய காப்பாத்ததுனால வீட்லயே செட்டில் ஆயாச்சு. ஆனா நீங்க போர் அடிக்கல, சீக்கிரம் வரவிட பாப்போம். கோழிக்கு விடிச்சு பொழுது விடிச்சிருச்சு. நம்ம போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். செடிக்கெல்லாம் தண்ணியை ஊத்திட்டு ஏர் ஓட்ட போவோம். விவசாயம் வாழ்றது எவ்வளோ நல்லா இருக்கு. 4 பேத்துக்கு சோறு போட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்குது. இந்தாங்க பக் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்லா பிஷிட்டிக்கா வளருங்க. அதான் நம்மளால சாப்பிட முடியும். இயற்கை தனிமையான வாழ்க்கை கையில் ஒரு தந்தா இருப்பார். இதை விட மனுஷனுக்கு என்ன சந்தோஷமா இருக்கா? விவசாயம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சில மாமா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணினா உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். நிஜமாவா? சரி கேளு. ஆண்கள் ஏன் தங்கம் போட்டுக்கறவில்லை சொல்லு பார்க்கலாம். ஏன் ஒருத்தர் போய் அடகு வச்சுக்கோங்களா? இல்லை செல்லம், ஆண்கள் மனசே தங்கம், அதனால தான் நம்ம தங்கம் போட்டுக்கிறது இல்லை. வெரி ஃபனி. சீ போட. இந்த மாதிரி முகத்தாமடி பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெய்வம் நம்ம மாமூல் பணத்தை நான் கொடுத்துருங்கடா, இல்லைனா என் தலைவனை கூப்பிட்டு வந்துடுது நாடிக்கு. இந்த பயபலியை சும்மா பகலா கட்டி பணத்தை வாங்கிட்டு வடான்னு சொன்னா இது என்னைய கொடுத்துட்டு வந்துருச்சு. எனக்கு வேற பாக்ஸிங் தெரியாது. உடனே நான் அதை கற்றுக்கிட்டே ஆகணுமே. ஐயோ, என்னால் ஸ்கிப்பிங் கூட ஒழுங்கா பண்ண முடியலையே. இவன் வேற என்னை நம்பி சந்தையை நோண்டி விட்டு வந்திருக்கானுங்களே. இதான் எதிரிங்க பொட்டிஷன் தம்மா தும்மிட்டும். நான் வேற புசுக்குன்னு இருக்கேன். அடிச்சா நம்மளுக்கு வரைக்கும் அது வேற. எப்படியாவது உடம்பு ஏற்றணும். இவ்வாடா எம்மச்சி வல்ல கபஜ்ஜி உன் உடம்ப பிச்சி போட்டுடுவன் பஜ்ஜி. வெற்றி எனக்குதான் வெற்றி. இன்னைக்கு மண்டே, ஸ்கூலுக்கு வேற போகணும். ஹோம்ஒர்க்கும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. ஸ்கூலில் போனால் மிஸ்ஸு வேற திட்டுவாங்களே. ஜம்னு வெளியே கிளம்புவோம், பார்த்துக்கலாம். இதுக்கு போனுங்களே எனக்கு குறுன்னு பக்கானுங்க. இருந்தாலும் ஏதாவது கொஸ்டின் கேட்டானா நான் சை தூக்கிட்டேன்னா எனக்கு தெரியாம கேன்டீன் பக்கம் போய் பார்ப்போம். இந்த கேன்டீன்ல காஃபியை தவிர ஒன்றுமே நல்லா இருக்காது. இந்த ஒரு காஃபிக்காகவே டெய்லி ஸ்கூலுக்கு வரலாம் போல. எனக்கு ஏன் அந்த மேக்ஸ் வர மாட்டேங்குது? இந்த மேக்ஸுக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை எனக்கு இந்த மேக்ஸை பிடிக்கலையா? என்ன படித்தாலும் ஒன்றும் வழங்கலை. படித்து துணிஞ்சிருவோம் பேசாம. கம்மிங்களா, வணக்கம். இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு நண்டு சுற்றிட்டு கிடக்கு. அதை முன்ன பிடிச்சி குழம்பு வைக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலான்னு மலையாள வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது முன்ன உடம்பு குறைக்கணும், அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு. என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா ஜாகிங் போய் உடம்பு குறைங்க. அப்படியே மார்க்கெட் பக்கம் போனேன். இங்கே மக்கள்லாம் என் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்க விரும்பினாங்க. அவங்களுக்குலாம் ஒரு செல்ஃபி கொடுத்துட்டார். ஃபாரஸ்ட்டுக்கு வந்து சிங்கம் புலியை ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அது வெக்கேஷனுக்காக ஊர் சைடு வந்திருக்கான். பார்த்தா கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த விழாக்கு எங்கே போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. கம்மிங்களா, வணக்கம். இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு நண்டு சுற்றிட்டு கிடக்கு. அதை முன்ன பிடிச்சி குழம்பு வைக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலான்னு மலையாள வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது முன்ன உடம்பு குறைக்கணும், அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு. என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா ஜாகிங் போய் உடம்பு குறைங்க. அப்படியே மார்க்கெட் பக்கம் போனேன். இங்கே மக்கள்லாம் என் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்க விரும்பினாங்க. அவங்களுக்குலாம் ஒரு செல்ஃபி கொடுத்துட்டார்.
ஃபாரஸ்ட்டுக்கு வந்து சிங்கம் புலியை ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அது வெக்கேஷனுக்காக ஊர் சைடு வந்திருக்கான். பார்த்தா கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த அது எங்கே போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. என்னது அன்லிமிட்டட் சோறா? இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான். எல்லாமே நல்லா இருக்கே, எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியலையே. நீங்க ஏன்டா என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடுத்தடுத்து அடிக்கி போனோன்னு வைங்க. இவங்க கிட்ட சொன்ன ஆகாது, நாமளே போய் எடுத்து போட்டுட்டு வர வேண்டியதுதான். மேடம் கையெல்லாம் தட்டி உற்சாகம் பண்றீங்க. சோறக்கானாண்டா மேடம், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும், பசிக்குது ரொம்ப. குண்டு நான் எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுட்டேன். நாங்கள் எப்படி விற்கிறது? இவனை முன்னே அடித்து வெளியே துரத்துங்க. ஏண்டா டே, அன்லிமிட்டட் சோறு உள்ளவான்னு கூப்பிட்டுட்டு இப்படி வயிறு ரொம்பவே வெளியே தள்ளுறீங்களே பாவீங்களா? டே ஒழுங்கா மாமூல் பணத்தை நான் கொடுத்துருங்கடா, இல்லைனா என் தலைவனை கூப்பிட்டு வந்துடுறேன் நடிக்கு. இந்த பயபலியை சும்மா பகலா கட்டி பணத்தை வாங்கிட்டு வடான்னு சொன்னா இது என்னைய கொடுத்துட்டு வந்துருச்சு. எனக்கு வேற பாக்ஸிங் தெரியாது, உடனே நான் அதை கற்றுக்கிட்டே ஆகணுமே. ஐயோ, என்னால் ஸ்கிப்பிங் கூட ஒழுங்கா பண்ண முடியலையே. இவன் வேற என்னை நம்பி சண்டையை நோண்டி விட்டு வந்திருக்கானுங்களே. இதான் எதிரிங்க பொட்டிஷன் தம்மாஸ். நான் வேற புசுக்குன்னு இருக்கேன். அடிச்சா நம்மளுக்கு வரைக்கும் அது வேற. எப்படியாவது உடம்பு ஏற்றணும். இவ்வாடா எம்மச்சி வல்லக்க பஜ்ஜி உடம்ப பிச்சி போட்டுடுவன் பஜ்ஜி. வெற்றி எனக்கு தான் வெற்றி. சூரியன் தனியா இருக்கு, நிலாவும் தனியா இருக்கு, நானும் தனியா தான் இருக்கேன். அதான் ஒரு விஷயம் புரியுது. தனியா இருக்கிறதுக்கு எல்லாமே விலை மதிப்பு அதிகமாக தான் இருக்கு. நீங்களும் தனியா தான் இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. செத்தாலும் பூவில் வந்தாலும் திங்கள் என் மீது பொங்குதம்மா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாக்ஸியில் போகலாம். வாங்கம்மா கோழியம்மா, பத்திரமாயா உள்ள வாங்க. கோழி மேடம், கொஞ்சம் கோச்சிக்காம இருந்தீங்கன்னா போகிற வழியில் பாண்டாவையும் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். சார், காரில் போகணுன்னா கார்க்குள்ளே உட்காரணும் சார். கோழி மேடம், நீ எங்கே வெளியே வரீங்க? உள்ளே போங்க. இந்த கொரில வர வண்டியில் ஏற்றணுமா? வண்டியே ஒரு பக்கமாக ஆடுது. படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் ஊரை சுற்றிட்டேன். இப்போ இதுங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு நான் ஊரை சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறது. என் போல பேசி இப்போ சிரிக்குது. ஆஹா, வயிறு ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணுறது? எங்கே போனாலும் சோறு போட மாட்டேங்கிறாங்களே. பன்னிக்குட்டி, இந்த பன்னிக்குட்டி இன்னைக்கு பிடிச்சிட்டு போய் வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். யாரேனும் நம்மளை பார்க்கிறார்களா? அடுத்துக்கிட்ட ஓடு. டேய் குண்டா, எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தா? எங்க அப்பா வந்து விளக்க போறாரு பாருடா. டேய், ஏன்டா அது என் கொட்டிவை தூக்கிட்டு வந்தது? இன்னைக்கு நீ செத்தடா என் கையில. ஐயோ அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. குழந்தை தனியா இருக்கே, வந்தாரு அது காலையிலேருந்து அங்கிள் தூக்கிட்டு வந்தேன்.